காராமணி பொரியல் செய்யலாமா? குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 4 பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, வெங்காயம் அது கூட சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். அது கூடவே காராமணியும் சேர்த்துக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். அது கூடவே தேங்காய் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது காராமணி வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். பொரியல் ரெடி. சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை